தயாராகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியின் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபேக்ட்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முகல்ஸ் பத்தி பார்க்க போறோம். முகல்ஸ்ல பார்ட் 1 பத்தி பார்க்கலாம். சரிங்களா? முதல் ஒரு 5 நிமிஷம் முகல்ஸ் பத்தி பார்க்க போறோம். சரி, முகலாய பேரரசு இதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல் क्वेश्चन, இந்தியாவில் முகலாயர் ஆட்சி காலம் எப்போது எப்போ வரைக்கும் நடந்ததுன்னு சொல்லி क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கிபி 526 1526 தொடங்கி கிபி 1858 1858 வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகல் ரூல் இந்தியாவில் இருந்தது. முகல்ஸ் எந்த பகுதியை சார்ந்தவர்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கான்ஸை சேர்ந்தவங்க ஆப்கான்ஸ் சொல்லுவோம், பர்ஷியன்ஸ், பர்ஷியாவை சேர்ந்தவங்க இஸ்லாமியர்கள் பர்ஷியன்ஸ். ஓகேலா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எந்த பகுதியிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள் முகல்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மங்கோலியாவில் வந்தவங்க அப்போ மங்கோல்ஸ் சொல்றோம். மூணாவது கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் முதல் முறை வருகை புரிந்த மங்கோலிய அரசர் யாரு? மங்கோலிய அரசர் ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கிஸ்கான். ஆக்சுவலி நம்ம டெல்லி சுல்தான்ஸ் பார்த்தோம். டெல்லி சுல்தான்ஸ்ல பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் காலத்துல ஜலாலுதீன் மங்கபர்னி என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் தன்னுடைய உயிருக்கு பயந்து என்ன பண்ணியிருப்பாரு? செங்கிஸ்கானுக்கு பயந்து இல்துமிஷ் சொல்லக்கூடிய அரசர்கிட்ட அடைக்கலம் கேட்டு வந்திருப்பார். சரிங்களா? அப்போ முதல் நம்மளுடைய இந்திய வரலாறில் மங்கோலிய அரசர் முதல் ஒருத்தர் ஒரு பர்சன் வந்து போனது யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கிஸ்கான் சொல்லக்கூடியவர் தான். பட் அவர் என்ன பண்ணல? இந்தியாவை கான்கர் பண்ணல, அதாவது கைப்பற்றவில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணிருப்பாரு? அவர் ஜலாலுதீன் மங்கபர்னியை தோற்கடித்திருப்பார். சரிங்களா? அவருடைய பார்வை இந்த பக்கம் விழல. மங்கோலியர்களை சட்லஜ் நதியை தாண்டி வரக்கூடாது என உடன்படிக்கையிட்டவர் யார்? மங்கோல்ஸோட ட்ரீட்டி வச்சுக்கிட்டது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க. யாரும் இல்லைங்க, கியாசுதீன் பால்பன். இந்த அடிமை வம்சத்தில் வரக்கூடிய அரசர்ல கியாசுதீன் பால்பன் ரொம்ப முக்கியமான அரசர். அப்ப இந்த சுல்தான் என்ன பண்ணிருப்பாரு? மங்கோல்ஸோட ஒப்பந்தம் போட்டிருப்பாரு, சட்லஜ் நதியை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி. இந்தியாவில் மங்கோலியர்கள் ஆட்சிக்கு வர காரணமான போர் எது? ஓகேலா? சொன்னா முகல்ஸ் ஆட்சி எப்போது வந்துச்சு அப்படின்றத கொஸ்டின். சரிங்களா? அப்ப எந்த போர்னு பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போர் ஏப்ரல் 21 1526 ஆண்டு நடந்த முதலாம் பானிபட் போர்ல தான் ஆட்சிக்கு வந்தாங்க. இந்தியாவில் முகலாயர் ஆட்சி நிறுவியவர் யார்? ஜஹீருதீன் முகமது பாபர்னு சொல்லக்கூடிய ஷார்ட்டா சொன்னா பாபர். ஓகேங்களா? பாபர் தான் இந்தியாவில் முகலாயர் ஆட்சியை நிறுவினார் 1526ல. இந்தியாவில் கடைசி முகலாய பேரரசர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா முதல் அரசர் கடைசி அரசர் நம்ம தெரிஞ்சிருக்கோம். கடைசி அரசர் இரண்டாம் பகதூர் ஷான்னு சொல்லக்கூடியவர் 1858 ஆண்டு நாடு கடத்தப்பட்டார். ரங்கூர்ல நாடு கடத்தப்பட்டு இறந்து விடுகிறார். 1857 ஆண்டு பெருங்கிளர்ச்சியில் இவர் ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னு என்ன பண்றாங்க பண்ணி ஆங்கிலேயர்கள் நாடு கடத்துகிறார்கள். கடைசி பேரரசர் இரண்டாம் பகதூர் ஷா. ஓகேலா? அப்ப பாபர் பீல தொடங்கி B2 இரண்டாம் பகதூர் ஷா தான் முடிவு வருது. பாபரின் அப்பா எந்த வழியில் வந்தவர்? அதாவது பாபரோட அப்பாவோட கிளான் எந்த வம்சத்துல வந்தவர் பாருங்க, தைமூர் சொல்லக்கூடியவர். அப்புறம் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, தைமூர் படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு என்ன கேட்டிருப்பாங்க? 1398. சரிங்களா? அப்ப அந்த டைம்ல வந்திருப்பார் தைமூர். அப்ப தைமூரின் வழி வந்தவர் அவருடைய அப்பா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் வழியில் வந்தவங்க. சரிங்களா? உண்மையிலே பார்த்தீங்கன்னா பாபருக்கு பிறப்பிலேயே உண்மையிலே மங்கோலிய ரத்தமானது உடம்புல இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாபர் ஆட்சிக்கு வந்த போது அவருக்கு என்ன வயது? சரிங்களா? பாபர் ஆட்சிக்கு வரும்போது அவருக்கு 11 வயது. சாமர்கண்ட் பகுதியுடைய அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு வயசு 11. இந்தியாவில் டெல்லி சுல்தானின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த போர் ஏப்ரல் 21 1826 நடந்த முதலாம் பானிபட் போர். இந்தியாவில் வெடிமருந்தை அறிமுகம் செய்தவர் யார்? Who introduced gunpowder in India? முதல் முறை சொல்லிருப்பாருன்னா பாபர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. முதலாம் பானிபட் போரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? அப்ப क्वेश्चन உங்களுக்கு இப்படி கேட்கலாம், உலகிற்கே வெடிமருந்தை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னு கேட்டாங்க. யாரு? சீனா தான் வந்து உலகிற்கே அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப சீனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனா வந்து 13th century 13ஆம் நூற்றாண்டில் அறிமுகம் செய்தார்கள். 15th century ஐரோப்பாக்குள்ள வந்துச்சு. சரிங்களா? அப்ப 15ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்க? இந்தியாவுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? கான்வா போர் 1527 ஆண்டு நடந்த இந்த கான்வா போரில் பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? ஜஹீருதீன் முகமது பாபரால் தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி பாருங்க. ராணா சங்கா, மேவாரின் அரசர் ராணா சங்கா, ரஜபுத்திர அரசர்களின் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் இந்த ராணா சங்கா. அவர் தோற்கடிக்கப்பட்டார் கான்வா போர்ல. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சந்தேரி போர் நடந்த ஆண்டு என்ன? சந்தேரி போர் 1788 நடந்துச்சு. இந்தியாவில் வந்து பாபர் வந்த முன்னாடி இந்தியாவில் பாபர் மொத்தம் 4 போர்ல கலந்துட்டாரு. 26, 27, 28, 29 4 போர்ல கலந்துட்டாரு. அவர் கலந்து கொண்டதுல இரண்டாவது போர் இருக்கு, மூன்றாவது போர் இருக்குன்னா பேட்டில் ஆஃப் சந்தேரி. சரிங்களா? முகலாய அரசர் பாபருக்கும் மேதினி நாய்க்கும் நடந்திருக்கும். அப்படி இல்லை பார்த்தா பாபர் தான் வெற்றி பெற்றிருப்பார். சரிங்களா? சந்தேரி போரில் தோற்கடிக்கப்பட்டனர். பாபரால மேதினி நாய் தோற்கடிக்கப்பட்டிருந்தார். அதுக்கு பாருங்க, காக்ரா போர் நடந்த ஆண்டு என்ன? அப்போ முகமது லோடி மற்றும் பாபர், இப்ராஹிம் லோடியுடைய சகோதரன், டெல்லி சுல்தானுடைய கடைசி அரசரான இப்ராஹிம் லோடி, அவருடைய சகோதரர் முகமது லோடி, அவருக்கும் பாபருக்கும் நடந்த போர்ல பாபர் வெற்றி கொண்டார். 1529 அந்த போரானது நடந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்க, காக்ரா போர். ஓகேங்களா? காக்ரா போர் எந்த நதியின் கிளையாறு கேட்டிருக்காங்க? கங்கையின் கிளையாறு. ஓகேங்களா? காக்ரா போர் 1529. காக்ரா எந்த நதியின் கிளையாறுனா கங்கையுடைய கிளையாறு. ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் கங்கா. சரிங்களா?
பாபர் இறந்த ஆண்டு 1530. பாபர் இறந்த ஆண்டு 1530 இறந்திருப்பாரு. சரி, அவர் இறந்தார் இல்லையா பாபர் இறந்த போது அவர் எங்க இறந்தார்னு சொல்லி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாபரின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா காபூல் ஆப்கானிஸ்தான்ல. தற்போது பாபருடைய கல்லறை எங்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா காபூல் அல்லது ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா, ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய இடம். சரி, அப்ப பாபர் இறந்த போது அவருடைய உடலானது எங்கு வைக்கப்பட்டது ஆரம்பத்தில் சொல்லி பாத்தீங்கன்னா ஆரம்பாக்னு சொல்லக்கூடிய இடம் டெல்லியில் அமைக்கப்பட்டது. ஆனால் பாபர் தனது சுயசரிதை இருக்கு இல்லையா, துசுக்கி பாபரி அவருடைய ஆட்டோபயோகிராஃபில தன்னுடைய உடலானது தன்னுடைய சொந்த நாட்டில் தான் புதைக்கப்படணும்னு சொன்னார். அதன் காரணமாக ஆரம்பாக்கில் புதைக்கப்பட்ட அவருடைய உடலானது காபூலில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்ப தற்போது பாபருடைய கல்லறை எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாபர் தோட்டம் காபூல் அங்கதான் அமைஞ்சிருச்சுங்களா. அது பாருங்க, பாபரின் சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? பொதுவாகவே முகலாய பேரரசர்கள் எல்லாருமே படிச்சவங்க கிடையாது. சிலர் படிச்சிருப்பாங்க, சிலர் படிக்காம இருப்பாங்க. பாபர் அங்கு படித்தவர். ஸோ அவருடைய சுயசரிதையை அவரை எழுதி கொண்டார். பாபருடைய சுயசரிதை மட்டும் துருக்கிய மொழியில் எழுதப்பட்டது. வச்சிருக்கக்கூடிய இந்த ஹுமாயூன், அக்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாரசீக மொழி பெர்ஷியாவில் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, அப்ப முகலாய பேரரசர்களில் பாபருடைய வாழ்க்கை சுயசரிதையானது துருக்கிய மொழியில் எழுதப்பட்டுள்ளது. பாபரின் சுயசரிதையின் பெயர் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. துசுக்கி பாபரி. பாபர் நாமா அல்லது துசுக்கி பாபரி. சரிங்களா, பாபர் யாருடைய அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு படையெடுத்தார்? இப்ராஹிம் லோடி, தில்லி சுல்தானின் கடைசி அரசரான இப்ராஹிம் லோடி மற்றும் ரஜபுத்திர கூட்டமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய ராணா சங்கா, மேவாரின் அரசர், இருவரின் அழைப்பை ஏற்று பாபர் என்ன பண்ணாரு? இந்தியாவுக்கு படையெடுக்குவாரு வந்தார். சரிங்களா, பாபருக்கு மொத்தம் எத்தனை மகன்கள் கேட்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மூத்த மகன் தான் யாரு? ஹுமாயூன் சொல்லக்கூடிய அரசர். பாபருக்கு அடுத்து ஆட்சி கட்டில் ஏறியவர் ஹுமாயூன். அப்போ பாபருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள். சரிங்களா, கம்ரான், அஸ்கர், ஹிண்டால், ஹுமாயூன். ஹுமாயூன் வந்து மூத்த மகனாக இருந்தவர். சரிங்களா, முகலாய பேரரசர்களில் அதிர்ஷ்டமில்லாத ராஜா, அன்லக்கி கிங் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹுமாயூன். நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா, ஹுமாயூன் ஜுனார் கோட்டையை கைப்பற்றிய ஆண்டு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசி கேட்டிருப்பாங்க. ஜுனார் கோட்டை கைப்பற்றிய ஆண்டு 1532, 1532 கைப்பற்றினார். இந்த டைம்ல ஷெர்ஷா சூரி, சூர் வம்சத்தின் அரசர், அவரோட பார்த்தீங்கன்னா டைம்ல வார் ஏற்பட்டிருக்கும். நவீன நாணயத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர். ஹூ இஸ் கால்ட் தி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினிங் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷெர்ஷா சூரி, சூர் வம்சத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அரசர் ஷெர்ஷான்னு சொல்லுவோம். இப்போ ஷெர்ஷா சொல்றோம். இவர் தான் என்ன பண்ணாரு? நம்ம தற்போது பயன்படுத்தக்கூடிய ரூபாய் இருக்கு இல்லையா, ருப்பின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ரூபியா அப்படின்ற பேர்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் என்ன பண்றாரு? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் காயினேஜ் ரூபியா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து பாருங்க, தீன்பானா நகரம் எந்த நதிக்கரையில் யாரால் தொடங்கப்பட்டது? தீன்பானா சரிங்களா, எந்த நதிக்கரைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா பேங்க் ஆஃப் யமுனா. அதாவது நமக்கு தாஜ்மஹால் இருக்கு இல்லையா, தாஜ்மஹாலும் யமுனை நதிக்கரை தான் இருக்கும். அப்ப அதுவும் பாருங்க, தீன்பானாவும் யமுனை நதிக்கரையில் தான் தோற்றுவிக்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹுமாயூன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா, இது ரெண்டு முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அக்பரின் தந்தை யார்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பாபருக்கு மொத்தம் 4 பிள்ளைகள், மூத்த மகனான ஹுமாயூன் ஆட்சி கட்டளை ஏறினாரு. அப்ப ஹுமாயூன் அடுத்து ஆட்சி வரக்கூடியவர் முகலாய அரசர்களில் சிறந்த யாரு? அக்பர் என்று அழைக்கப்படுபவர். அப்ப அக்பருடைய அப்பா யார் சொல்லி கேட்டாங்கன்னா ஹுமாயூன். சரிங்களா, ஹுமாயூன் எந்த ஆண்டு சௌசா போரில் பங்கேற்றார்? நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் சௌசா போர். ஹுமாயூனோட வாழ்க்கையில பார்த்தா ஒரு 2 போர் முக்கியமானது. ஒன்று சௌசா போர், இன்னொரு கன்னோஜி போர். இப்போ சௌசா போரில் எப்போது பங்கு பெற்றார்? 1539ஆம் ஆண்டு ஷெர்ஷா சூரி, நான் சொன்னீங்களா சூர் வம்சத்தின் அரசரான ஷெர்ஷா சூரியிடம் தோற்று போனார். சரிங்களா, 1539. ஹுமாயூன் ஷெர்ஷா சூரியிடம் எந்த போரில் தோற்று தனது ராஜ்யத்தை இழந்தார்? 1539 என்ன பார்த்தோம்? சௌசா போர். அதே போல 1540 கண்டினியூஸா 2 போர்களில் பலத்தாடி கன்னோஜி போர் என்ன பண்ணாரு? நாட்டை இழந்து என்ன பண்ணார்? நாடோடி நிலைக்கு தள்ளப்பட்டார். 1539 போர், 1540 இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பாபருடைய போர்கள் வரிசையில் கொடுத்து பண்ணிருப்பாங்க. டிஎன்பிசில ஆக்சுவலா அந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஷெர்ஷா சூரி இதனுடைய இயற்பெயர் என்ன? இந்த சூர் வம்சத்தை சார்ந்த ஷெர்ஷாவுடைய ஒரிஜினல் இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபரீத். இந்த இதனுடைய இயற்பெயர் ஃபரீத் வரும், ஷெர்ஷா வரும். மூன்றாவது ஷேர்கான். நம்ம அதுவும் ஏன்னு சொல்லி பார்ப்போம். ஷெர்ஷா சூரி கட்டிய கோட்டையின் பேர் என்ன? இது நம்ம எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. புராணா கிலா. ஓகேவா, புராணா கிலா சொல்லக்கூடிய கோட்டையாவது 1543 1540 தான் கட்டியிருப்பாங்க புராணா கிலா. சரிங்களா, ஹுமாயூனுடைய சமாதி எங்கு அமைந்துள்ளது? நம்ம பார்த்தோம். பாபருடைய சமாதி எங்கு அமைந்துள்ளது பார்த்தோம் இல்லையா, தற்போது ஆரம்பத்தில் ஆரம்பாக்கில் அமைக்கப்பட்டது, பிற்காலத்தில் காபூலில் கொண்டு வைக்கப்பட்டது இல்லையா. அப்ப அதே போல முகலாய காலத்துல முக்கியமான அரசரான ஹுமாயூனுடைய சமாதி எங்க இருக்கு? புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஹுமாயூன் வாழ்க்கை வரலாற்றினை எழுதியவர் யார்? பாபர் தன்னுடைய சுயசரிதை அவரை எழுதி கொண்டார். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூனுடைய வாழ்க்கை வரலாற்றை குல்பதான் பேகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எழுதியிருப்பாங்க. ஷெர்ஷாவின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது? முக்கியமான அரசர் இல்லையா. ஸோ ஷெர்ஷாவின் கல்லறை எங்கு அமைந்துள்ளது? பீகாரில் உள்ள சசாராம், அவர் ஆண்ட பகுதி, இந்த சசாராம் சொல்லக்கூடிய பகுதியில் அவருடைய கல்லறை அமைந்துள்ளது.
ஷெர்ஷா சூரிக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன? 27 கொஸ்டின் பாருங்க. ஷேர்கான், ஓகேங்களா? வங்கத்தின் ஆளுநர் அவர் என்ன பண்ணிருப்பாரு? புலியை கொள்வது, வேட்டையாடும் போது ஒரு புலி தாக்க வரும் வங்க ஆளுநரை. ஸோ அவரை காப்பாற்றுவார். யாரு? ஷெர்ஷா காப்பாற்றுறாரு. அதன் காரணமாக அவருக்கு சிங்கத்தை கொன்ற காரணத்தினால் ஷேர்கான் என்று ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்ப இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபரீத். அது இல்லாமல் வேற பேர் என்ன? ஷெர்ஷா, ஓகேங்களா? மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஷேர்கான் காரண பெயராக வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? 3 பேர் வருது. நெடுஞ்சாலைகளில் ஷெர்ஷா கட்டி வைத்த வழிச்சத்திரம் இருக்கு இல்லைங்களா? ஹைவே மோட்டல்ஸ் சொல்லுவாங்க. அந்த மோட்டல்ஸ்க்கு என்ன பெயர் கேட்டிருக்காங்க? சராய்கள். அப்ப நீண்ட தூரம் பயணம் செய்பவர்கள் நெடுஞ்சாலைகள் தங்குவதற்காக தங்கும் வழிச்சத்திரம் மோட்டல்ஸ் கட்டி வச்சிருந்தாரு. அந்த மோட்டல்ஸ் பேரு சராய். கிட்டத்தட்ட ஒரு 1700 சராய்கள் அவரால் கட்டப்பட்டன. சரிங்களா? ஹுமாயூன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றிய ஆண்டு என்ன? நம்ம பார்த்தோம். ஹுமாயூன் வந்து 1540 கன்னௌஜி போர் நாட்டை இழந்தார், ராஜ்யத்தை இழந்தார் இல்லையா? ஒரு 15 ஆண்டு காலம் வரப்பட நாடு இல்லாமல் நாடுடையாக வாழ்ந்தார். மீண்டும் அவர் 1555 ஆட்சி கேப்சர் பண்ணாரு. ஹுமாயூன் இறந்த ஆண்டு, ஓகேலா? இறந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் பண்ணார் இல்லையா? ஆட்சியை மீண்டும் கேப்சர் பண்ணாரு. பட் அன்பார்ச்சுனேட் என்ன பண்ணாரு? 1556 இறந்துட்டாரு. ஸோ ப்ரீவியஸ் நம்ம கொஸ்டின்ஸ் ஒரு பார்த்துடணும். அன்னைக்கு அரசர் நம்மளுக்கு அதிர்ஷ்டமுள்ள அரசர் பார்த்தோம் ஹுமாயூன். நம்ம தான் சொல்றோம், நாட்டை பிடிச்சி நீண்ட நாட்கள் ஆட்சி செய்யறதுல உடனே இறந்துருப்பாரு. சரிங்களா? ஹுமாயூன். சிறந்த அரசர், முகலாயர்களில் சிறந்த அரசரான அக்பர். அக்பர் பிறந்த இடம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அமர்கோட். அமர்கோட் அப்படின்றது அக்பர் பிறந்திருப்பார். அக்பர் பிறந்த ஆண்டு இது நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. 1542 பிறந்தவர். சரிங்களா? அதுக்கு பாருங்க, இந்தியாவில் சூர் வம்சம் ஆட்சி செய்த காலம் என்ன? நம்ம ஷெர்ஷா சொன்னீங்களா? சூர் வம்சம். அப்ப ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா அதில் ஷா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஷா, 3 பேர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அப்புறம் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். அதுல 1540 முதல் 45 வரை என்ன இருப்பாரு? ஷெர்ஷா ஆண்டு இருப்பாரு. 1540 முதல் 45 வரை ஷெர்ஷா சூரி ஆட்சியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஷா 45 முதல் 53 வரை. கடைசியாக இஸ்லாம் ஷா என்பவர் 53 முதல் 55 வரை. சூர் வம்சத்துல ஒரு 3 பேர் தான் ஷார்ட் பீரியட்ல ஆட்சி செஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பாருங்க, ஆக்ரா கோட்டையை கட்டியவர் யார் அப்படி கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. அக்பர் கட்டிய ஒரு முக்கியமான ஒரு கோட்டை ஆக்ரா கோட்டை. சரிங்களா? கட்டியது அக்பர். அக்பருடைய காப்பாளர் அல்லது கார்டியன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் எபிசோட் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. அக்பருடைய காப்பாளருடைய பேர் என்ன கேட்டீங்கன்னா பைரம் கான். சரிங்களா? பைரம் கான். அக்பர் என்ன பண்ணியிருப்பார்? இவரை வந்து நிறைய போர்கள் வென்றிருப்பார். இரண்டாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு எது? நம்ம பார்த்தோம் இல்லையா? முதலாம் பானிபட் போர் பார்த்தோம் ஏப்ரல் 21, 1526. அப்ப செகண்ட் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1556 நவம்பர் 5. சரிங்களா? தேமுன்கிற ஹேமச்சந்திரனுக்கும் அக்பர் சார்பாக பைரம் கானுக்கும் இந்த போர் நடந்திருக்கும். சரிங்களா? இரண்டாம் பானிபட் போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? நான் சொன்னீங்களா? தேமுன்கிற ஹேமச்சந்திரன். இதை நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆல்ரெடி குப்தாஸ் நம்ம என்ன சொல்லிருப்போம், ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருப்பேன். இதே வந்து ஹேமச்சந்திரனுக்கு வழங்கப்பட்ட ஒரு பேர், பட்ட பேர் சொல்லியிருக்கேன். அந்த பட்ட பேரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? தேமுன்கிற ஹேமச்சந்திரன் சூடிக்கொண்ட பட்ட பேர் என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது கமெண்ட்ல சொல்லுங்க. அக்பருடைய ஆட்சி காலம். அக்பருடைய ஆட்சி காலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1556 முதல் 1605. சிறந்த அரசர் இல்லையா? ஸோ நம்ம இந்த விஷயம் எடுத்து பார்க்கலாம். 1556 to 1605. அக்பர் ஆட்சிக்கு வந்த போது அவருக்கு என்ன வயது? கிட்டத்தட்ட வெறும் 14 வயதில் ஆட்சிக்கு வந்தார். 1542 பிறக்கிறார். ஹுமாயூன் இறந்த ஆண்டு 1556. ஆமாங்களா? அப்ப ஹுமாயூன் இறந்த போது இவர் ஆட்சிக்கு வருகிறார். வெறும் 14 வயதில் ஆட்சி கைப்பற்றிருக்கிறார். கைப்பற்றி என்ன பண்ணாரு? முகலாய பேரரசர்களில் சிறந்த அரசராக பிற்காலத்தில் உருமாறியிருப்பார். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எந்த முகலாய அரசர் நூலக படிக்கட்டில் தவறி விழுந்து இறந்தார்? இதுல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஹுமாயூன். அதிர்ஷ்டம் இல்லாத ராஜான்னு சொன்னீங்களா? அப்ப ஹுமாயூன் இறந்திருப்பாரு. சரி, அப்ப இதே போல அடுத்து கிளாஸ் பார்க்க போறோம். முகல் சவரப்படி பார்ட் 2, பார்ட் 3 இதெல்லாம் கண்டினியூ பண்ண போறோம். கண்டினியூஸா என்ன பண்ணுங்க, இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா தினமும் கண்டினியூ பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? முகல் சொல்லிய தொடர்ச்சி என்ன, குப்தாஸோட தொடர்ச்சி என்ன விஷயம் என்ன பண்ண முடியும்? கண்டினியூஸா ஃபாலோ பண்ண முடியும். தேங்க்யூ.